ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக கொத்தவரங்காய் வச்சு குருமா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாவில் சீனி அவரைக்காய் சொல்லுவாங்க, ஒரு சில ஏரியாவில் கொத்தவரங்காய் சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கொத்தவரங்காய் வச்சு குருமா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கொத்தவரங்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு சீனி அவரைக்காய் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து இன்றைக்கி அரிசி வச்சு தான் செய்ய போகிறோம். இது வந்து சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி. ஃபஸ்ட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த சின்ன கிளாஸுக்கு 1/2 கிளாஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு தான் கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன். அதனால் 1/2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த அரிசி நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி வறுக்கிறது தெரியும்ல, அந்த படபடன்னு சவுண்டு வரும். படபடன்னு எல்லா அரிசியும் பொரிஞ்சு நின்னதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போது பாதி அளவுக்கு பொரிஞ்சிருக்கு. இந்த டைமில் இது கூட ஒரு வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 5 வத்தல் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி வறுபடுற அந்த சூட்லேயே இந்த வத்தல் வந்து கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆயிரும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நம்ம அரிசி நல்லா வறுபட்டுச்சு. அந்த கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி அரிசி பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இறக்கிக்கலாம். குருமாவுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் ஆறட்டும். நம்ம இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு சட்டி ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சீனி அவரைக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கியாச்சு. இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குருமா மாதிரி தான் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாகவே வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு விட்டுருங்க. இது வேகட்டும். இது வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, நம்ம வறுத்து வச்ச அரிசி நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இது மட்டும் அரைக்கலை, இது கூட தேங்காயும் சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அரிசியும் வத்தலையும் மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரிசி வத்தலையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு 2 துண்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். அப்படின்னா தான் அந்த குருமாவோட ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. சோம்பு, கண்டிப்பாக பெருஞ்சீரகம் தான் சேர்க்கணும், சின்ன சீரகம் சேர்க்கக்கூடாது. இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து நல்ல மை போல் அரைக்கணும்னு இல்லை, கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இதை இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, நம்ம பொரியலுக்குலாம் போடுற அளவுக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் வெந்துடுச்சு. எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நம்மளோட சீனி அவரைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வறுத்தரிசி வந்து வேக வைக்கும்போது நல்லா கெட்டிப்படும்.
அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. இது ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இறக்கிக்கிடலாம். இப்போ இது வந்து ஒரு ஒரு 2 கொதி வரட்டும். அவ்வளோதான், இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம கொஞ்சம் எவ்வளோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம். இது எந்த அளவுக்கு கட்டியாக இருக்கு பாருங்க. ஏன்னா அரிசி வேக வேக இப்படிதான் கட்டிப்படும். அவ்வளோதான், நம்மளோட கொத்தவரங்காய் குருமா அருமையா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சமா மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கொத்தவரங்காய் குருமா அருமையா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.